பரிசுத்த ஆவியானவரே, வேதாகமத்தின் வெளிச்சங்களை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாய் திறந்த இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. ஏதோ ஒரு தியாலட்சி இல்லப்பா, ஏதோ ஒரு இறையியல் படிப்பல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற ரேமா வார்த்தையாக ஆண்டவரே எங்களுக்கு கடந்து வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வேதம் பலியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பே, பாதம் தியானிப்பே. பரலோகத்தை தரிசிப்பே, என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. கனவின் பலியா பேசுவா, கலக்கம் நீங்க பேசுவா. கனவின் பலியா பேசுவா, கலக்கம் நீங்க பேசுவா. பாதம் அமர்ந்து தியானிப்பே, பாதம் அமர்ந்து தியானிப்பே. ரிசிப்பே, பரலோகத்தை தரிசிப்பே, என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு எனக்கு சந்தோஷமே. நல்ல பிதாவே, இந்த வேலையிலும் கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்கிற ஒரு ஆசையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய திருநாமம் மகிமை அடையட்டும். இந்த வேதத்தை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள குடும்பத்தோடு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஓகே, கர்த்தர் நல்லவர். நாம கடந்த வாரத்தில் இதுவரை இப்ப 4வது வாரத்தில் தேவன் விரும்பும் குடும்பத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா இல்லையா? முதல் வாரம் என்ன தியானிச்சோம்? ஏன் நாம் கிறிஸ்துவ குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கான 9 காரணங்களை முதல் வாரம் தியானித்தோம். 2வது வாரம் குடும்பம் என்ற அமைப்பு எதற்காக அல்லது குடும்பம் என்ற அமைப்பை ஆண்டவர் ஏன் உருவாக்கினார் என்று 2வது வாரம் நாம் கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. 3வது வாரம் தேவன் விரும்புகிற குடும்பத்தில் தேவன் தேடுகிற 7 நபர்கள் என்ற தலைப்புல ஆமென் ஒன்றை பார்த்திருக்கிறோம். அவரோடு தொடர்புள்ள நபர்களை தேவன் தேடுகிறார். ஆமென். யாரு கத்திட்டு இருக்கா?
சரி சரி, அதானே நான் எங்கிட்ட ஒரு சத்தம் வருதுன்னு பார்க்குறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரோடு தொடர்புள்ள நபர்களை தேவன் நினைச்சாரு, தேடுகிறார். ஏன் தேடுகிறார்? குடும்பத்தில் அற்புதம் செய்ய அங்கே ஒரு மரியாளை கண்டார். ஆலோசனை சொல்ல மனோவா மனைவியை கண்டார். எச்சரிக்க குட்டி சாமுவேலை கண்டுபிடித்தார். குடும்பத்தை வழிநடத்த ஆபிரகாமை தேவன் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட தேவனோடு தொடர்புள்ள ஆட்களை தேடுகிறார். அடுத்து குடும்பத்தை பாதுகாக்க அங்கே ஒரு சிப்போராலை தேவன் கண்டார். அப்படின்னு போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வாரம் பார்க்க போற மீதி 6 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த 7 விதமான நபர்கள் இருக்கணும். இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இருந்தாலும் இந்த 7 விதமான சுபாவங்களும் அவங்களுக்குள்ள இருக்கணும். இருந்தால் நீங்க தான் தேவன் விரும்புகிற குடும்பம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. 7 விதமான குணாதிசயங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கணும். நான் குடும்பத்தில் ஆண்டவர் தேடுற 7 நபர்கள் சொன்ன உடனே, செல்வி எங்க வீட்டில் 4 பேர் தானே இருக்கிறோம். 7 நபரு இல்லையே. என்ன பாஸ்டர் 7 நபர் சொல்லி 4 பேர் தானே இருக்கிறோம். இதுக்கு தான் ஆன்சர். நீங்க 4 பேர் இருந்தாலும் உங்க 4 பேருக்குள்ள இந்த 7 விதமான காரியம் இருக்கணும். இருந்தால் உங்க குடும்பம் தேவன் விரும்புகிற குடும்பமா இருக்கும். இப்ப மேட்டருக்கு வருவோம். அல்லேலூயா. என்ன மேட்டர்? சங்கீதம் 128:1, யோபு 1:1. யோபு 1. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேவன் ஒரு குடும்பத்தில் தெய்வ பயமுள்ள குடும்ப தலைவனையும் தெய்வ பயமுள்ள குடும்ப தலைவியையும் கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது அந்த குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றிடுவார். நல்லா ஆமென் சொல்லுங்க. அனனியா சப்பீரால் குடும்பத்தில் ஒரு மனுஷனை ஒன்னா அந்த அவர் ஆம்பளையாவது கர்த்தர் பயந்து இருக்கணும். இல்லைன்னா அந்த அம்மாவது நினைச்சிருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அது குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. பிள்ளைகள் இருந்துச்சுங்களா இல்ல பிள்ளைய இல்லையா இல்ல வீட்டில் இருந்துச்சுங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை யாராவது ஒருத்தர் பயந்து இருந்தா கூட இந்த மரணத்தை சம்பவிக்காமல் காப்பாத்திருக்கலாம். ஆமென். இல்ல அனனியா சப்பீரால் சேர்ந்து வந்திருக்கும் போது ஒருத்தர் பயப்படுறாங்க, ஒருத்தர் பொய் சொல்றாங்க. அப்ப இன்னொரு ஆளு, ஐயா பாஸ்ரையா, அளவந்தம்பட்டி அம்மா சொன்ன மாதிரி, பாஸ்ரையா ஒரு பொய் சொல்லாரு, மன்னிச்சுக்கிறீங்க, அவர் சார்பில் நான் மன்னிப்பேன் கேட்கிறேன். கொஞ்சம் பணத்தை பிள்ளைக்கு வேணும்னு நினைச்சிட்டாரு, அங்க பீரோல வச்சுட்டு வந்துட்டாரு. ஐயா நிச்சயமா பேதரு அந்த விண்ணப்பத்தை கேட்டிருப்பார், நிச்சயமா ஒரு இறக்கம் செஞ்சிருப்பார். அல்லேலூயா. எப்படி சொல்றேன்? நீங்க தேவனிடத்தில் பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன? அதேலா கணவன் மனைவியாய் ஒருமனப்பட்டது. அதுல என்ன தெரியுது? ஒரு ஆளாவது விலகி இருந்தா காப்பாத்திருக்கலாம். அப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நபரை தேடுகிறார். அல்லாஹ் சொல்லுங்க, ஒரு நபரை தேடுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற ஒரு மனிதன், யாராவது ஒருத்தர் இருந்தா போதும், அந்த குடும்பத்தை காப்பாத்திரலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நபர்களை
தேடிக்கொண்டிருக்கிறார். இங்க யோபுவை பத்தி வேதம் சொல்லுது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. கவனிங்க, இந்த டாபிக் 1 மணி நேரம் பேசணும். அல்லேலூயா. ஏன் பேசணும்னா, கடவுளுக்கு பயப்படாத கூட்டங்கள் பெருகி போச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாத கூட்டங்கள் என்ன செஞ்சுச்சு? பெருகிருச்சு. அந்த உலகத்துல தான் நீங்களும் நானும் நினைச்சோம் இருக்கிறோம். நம்மளையும் அந்த ஆவி என்ன செய்யுது? அப்பப்ப சந்திக்குது. ஆமென். சரி, எப்படிங்க கர்த்தருக்கு பயப்படலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க பாஸ்டர்? நான் தேவனுக்கு பயப்படுற மனுஷன்தான், நீங்க எப்படி பயப்படுறேன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த கூட்டத்தில் இப்போ வந்திருக்கிற 15-20 பேர்ல இது வரைக்கும் நான் ஒரு பொய் சொன்னதே இல்லை. என்னை சுட்டு போட்டாலே என் நாக்கில் என்ன வராது? பொய் வராது அப்படின்னு சொல்ல மட்டும் அல்ல சொல்லுங்க. எல்லாம் இங்க பாருங்க, நான் சொன்னது தமிழ் புரிஞ்சா? என்னை சுட்டு போட்டாலும் ஒரு பொய் வராதுன்னா அப்ப நீங்க அந்த லிஸ்ட்ல எல்லாம் இல்லையா? உங்களுக்கு அந்த கதி தானா? கர்த்தர் நல்லவர். பாத்தீங்களா? இந்த ஒரு டிப்ஸ்லயே நம்ம அவுட்டு. ஏன் ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமா சுமாரா மினிமம் எத்தனை பொய் சொல்லுவான்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இன்னைக்கு ஒரு ஜெபமான சின்சியரா சீரியஸான ஒரு ஜெபம். எங்க குடும்பத்துல நாங்க உமக்கு பயப்படணும் ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்குள் சிருஷ்டியும். ஆமென். சரி, கர்த்தருக்கு பயப்படுறது லாபமா நஷ்டமா? என்ன வெறுமனே லாபம் சொல்றீங்க? மிகுந்த லாபம். நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, மிகுந்த. அப்ப லாபமா இருக்கிற ஒண்ணு எந்த மனுஷனும் விரும்புவானா விரும்ப மாட்டானா? ஆமென். என்னோட ஐக்கியமா இருக்கிறது உங்களுக்கு லாபம்னா விரும்பணும்ல. தேவனுக்கு பயப்படுறது உங்களுக்கு லாபம்னா விரும்பணும்ல. கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பது உங்களுக்கு லாபம்னா விரும்பணும்ல. விரும்புற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். ஆமென். நான் ஒரு நாளைக்கு மினிமம் 2 பொய்யாவது சொல்லுவேன்னா, இன்னைக்கு ஆண்டவரே என் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? பொய்யே வரக்கூடாது. உள்ளதை இல்லதை பேசணும். இதுக்கு மிஞ்சினது பிசாசு இருந்து வருதான். ஆமென். இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கே. நம்ம பொய் சொல்லாம வண்டி நிச்சய முடியாது, ஓட்ட முடியாது. செட்டியார் கால் பண்றாரு, நம்ம இன்னும் கிளம்பிக்க மாட்டோம், தான் பாதி தூரம் வந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்பதான் நம்ம வந்து குளிச்சுக்கிட்டே இருப்போம், இல்லை குளிக்க போவோம், இல்லைன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குமா சொல்லியிருக்கான். சொல்றாமா சொல்லலையா? சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இப்ப ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம், வேணாம், உங்களுக்கு மனசு கஷ்டமாகும். அதனால நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஏன் வருது? தெய்வ பயம் இல்லாததுனால. தெய்வ பயமுள்ள ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். தெய்வ பயம் இருந்தா அடுத்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, பாவத்தை நம்ம விட்டு துரத்துகிறது. என்னைக்குமே தெய்வ பயம் ஒரு காரியத்தை செய்யணும். இதுல உங்களுக்குள்ள இருக்கிறது தெய்வ பயமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாவத்தை நம்ம விட்டு அறவே அகற்றிடும். ஆமென். 2 கல்வல ஒரு கல்வன் வந்து ஆண்டவரை வந்து பரியாசம் பண்றான். நீர் தேவனானால் எங்களை விடுவியும், உண்மை விடுவித்துக் கொள்ள என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு கல்லன் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஆமென். அந்த கல்லன் 2 பேருமே ஃப்ரெண்டு தான், 2 பேருமே கூட்டாளி தான், 2 பேருமே திருடிக்கிறாங்க, 2 பேருமே கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, 2 பேருமே பயங்கரமான குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தன் ஆண்டவரை பார்த்து ஒண்ணுமே பேசல, இன்னொருத்தன் பரியாசம் பண்ணி நிந்திக்கிறான். இவன் ஏன் நிந்திச்சான், இவன் ஏன் நிந்திக்கல? 2 பேருக்குள்ள ஓடுற ரத்தம் திருட்டு ரத்தம் தான். ஆமென்.
ஏன் அப்படின்னா இவனுக்கு கொஞ்சமாவது தெய்வ பயம் இருந்துச்சு. அல்லேலூயா. இவனுக்கு சுத்தமா தெய்வ பயமே. அப்ப தெய்வ பயம் இருந்தவன் பாவத்தை துரத்தினான். அப்ப நம்ம வாழ்க்கையில பாவம் விளையாண்டுகிட்டு இருக்குன்னா தெய்வ பயமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு சொல்லாமே போனான். ஆமென். தடபட சத்தம். ஏசு நல்லவர். நல்லவர் நல்லவர் இல்லையா? ஒரு மூளையில போர் மாதிரி துணி குமிஞ்சு அது மேல அன்பு தரான பாவங்களை மூடணும் போர்த்தி போட்டு அது ஒரு விஷயத்தை கண்டேங்க. இன்னொரு விஷயம், செல்லுல நான் வர வரையும் அது ஒரு படம் பார்த்துருப்பா போல, அது டக்குன்னு ஆஃப் பண்ண முடியாதுல்ல. சில நேரம் பாருங்களேன், வேகமா ஆஃப் பண்ண வராது அப்படின்னா அது வாட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. எங்க செல்ல ஏதோ சீரியலா ஏதோ நாடகம் பார்த்துருப்பா போல, அது வாயில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப கவனிங்க, தெய்வ பயம் இருக்கிற ஆட்கள், நான் சொல்ற கூட்ட சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு, தெய்வ பயம் இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லாட்டினாலும் பரிசுத்தமா வாழ முடியும், வாழ்வார்கள். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆனா தெய்வ பயம் மாதிரி நடிக்கிற ஆட்கள் பாஸ்டமா வரும்போது பரிசுத்தமாகவும், அவங்க இல்லாத போது துன்மார்க்கவும் வெளிப்படுத்துவாங்க. ஆமென். எங்களையோ அல்லது சபையில் இருக்க யாராவது விசுவாசியை பார்த்த உடனே ஒரு டெவலப், ஒரு நடிப்பு. ஆமென். என்ன நடிப்பு? பயங்கர பக்தி பரவசம் மாதிரி, பயங்கரமா பரிசுத்தவாட்டி மாதிரி, அப்பா பயங்கரமா பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம போனவன எல்லா வேலையும் செய்வாங்க. இது தெய்வ பயமா? தெய்வ பயனா ஆள் இருந்தாலும் உண்மையா இருக்கணும், ஆள் இல்லாட்டாலும் உண்மையா இருக்கணும். 4 செவத்துக்குள்ளேயும் உண்மையா இருக்கணும். வெளியரங்கமான கிரவுண்ட்லையும் என்ன, பப்ளிக்ல எத்தனை பேர் பார்த்தாலும் உண்மையா இருக்கணும். அந்த ரங்கத்துல உண்மையா இருக்கணும். வெளியரங்கமாவ இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இருக்கணும். அந்த கேள்வியிலிருந்து எனக்கு ஒரு லெசன் சொல்லுது. இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் இல்லை, இனிமே இருக்கணும். அல்லேலூயா. இல்லை நீங்க அண்ணனோட நீங்களே சேர்த்து ஒத்துக்கிறீங்களா? இருக்கணுமா? இருக்கிறீங்களா? கலைமதி இருக்கணுமா? இருக்கிறீங்களா? என்னால முடியல அப்படின்னு சொல்றியா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்தா பாவம் நம்மளை விட்டு அறவே அகற்றிடும். ஆமென். கர்த்தருக்கு பயந்தா இந்த துன்மார்க்கமான சுபாவங்களை வெறுப்போம். நம்மளே வெறுப்போம். நம்மளே நாமே இதெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வேணாம், இப்படிப்பட்ட பார்வை எனக்கு வேணாம், இப்படிப்பட்ட பேச்சு எனக்கு வேணாம் அப்படின்னு நமக்கு நாமே இந்த துன்மார்க்கமான சுபாவங்களை வெறுக்கிற ஒரு இருதயம் வந்துடும். ஆமென். கர்த்தருக்கு பயந்தான். அல்லேலூயா. அதனால மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன முடியுது? எப்படி வசனம் முடியுது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம், ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், ஜீவனின் ஆரம்பம், எல்லாமே ஆரம்பம். அல்லேலூயா. பயப்படலைன்னா ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயப்படலன்னா அதுல அப்படின்னு ரம்பம் ரொம்ப போட்டு செய்ய. நிறைய வீட்டில் ரொம்ப இருக்கு. ஆமென். ஓகே, 2வது பாயிண்ட் முடிச்சிட்டோம். இதுவே நிறைய பேசினா நமக்கு நேரம் இல்லை. அப்படி போனால் இந்த 2 வருஷம் இந்த பைபிள் ஸ்டடி படிக்கணும். ஏன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கிறேன். நான் அப்படி இருக்கும்போது, நான் இந்த பைபிள் ஸ்டடியை எடுக்கும்போது எதுவுமே மேட்ரே கிடையாது. ஆமென். நானும் கூகுளில் தேடி பார்த்தேன், பாஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி குடும்பத்தை குறித்து ஏதாவது மெட்டீரியல் வச்சிருக்கலான்னு கேட்டு பார்த்தேன். ஒன்றுமே ஒத்தும் இல்லை. கூகுளில் எடுத்து பார்த்தேன், அதுவும் என் ஆவிக்கு ஒத்தும் இல்லை. அல்லேலூயா. சமாதானமாக இல்லை.
சரி, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் நமக்குன்னு கொடுக்கிற வெளிப்பாடை பேசுவோம் அப்படின்னு உட்கார்ந்த போது வந்ததுதான் இவ்வளவு. ஆமென். அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்தார். அது இனி ஒரு நாட்களில் பேச போறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, தேவன் விரும்பும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவயங்கள். தேவன் விரும்பும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவயங்கள் அடுத்த வாரம் பேச போறோம். திடீர்னு நேற்று 2 நாளைக்கு முன்னால ஒரு தலைப்பு கொடுத்தார். தேவன் விரும்பும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய 7 விதமான உணர்வுகள். ஆமென். அவர் மேல கொடுத்திருக்காரு, கொடுக்க நான் பந்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இதுல அவர் விருப்பம் இருக்குல்ல, வெளிப்பாடு கொடுக்கிறாருன்னா இத சபையை கட்ட போறாரு, அவர் இதுல விரும்புறாருன்னு அர்த்தம். ஒரு ஆமென். சரி, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்ல போர் அடிக்குதா? பக்கத்தில் கேளுங்க, எனக்கா சொல்ல வேணாம். பிரயோஜனமா இருக்கா போர் அடிக்குதா? பிரயோஜனமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். ஆமென். இதெல்லாம் முடிச்சுட்டு சாட்சி கேட்க போறேன். என்ன பிரயோஜனமா இருக்கு? ஆமா ஆமா, பிரயோஜனமா இருக்கு. சையை பத்தி தெரியுமா? தெரியும். குள்ள, ஆமா, குள்ள 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 இந்த மாதிரி வேலையெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். அதனால பிரியமானவர்களே, 2 தேவன் விரும்பும் குடும்பத்தில் தேவன் தேடுகிற 7 நபர்கள். முதல் நபர் அவரோடு தொடர்புள்ள ஒரு ஆளு, எப்பொழுதும் ஜெபம்ட்டே இருக்கிற ஆளு, எப்பொழுதும் கர்த்தர் சத்தத்தை கேட்கிற ஆளு. 2வது நபர் பாவத்தை துரத்திடலாம். எல்லாரும் காது இருக்கா? நான் தெளிவா தானே, நிதானமா சரியா தானே சொன்னேன். தேவன் விரும்புகிற குடும்பத்தில் ஆண்டவர் தேடுகிற 2வது நபர் தெய்வ பயமுள்ள குடும்ப தலைவனையும் குடும்ப தலைவியையும் தேடுகிறார் அப்படின்னு சொன்னே. குண்டக்க மடக்க பதில சொல்லி இருக்கிறியா? அதைத்தான் தலைப்ப சொல்லிட்டு கீழே இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் கீழே இருக்க மேட்டர். நம்ம சொல்லுவோம். சரி, தெய்வ பயம். 3வது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. ஆசிங்க. 3. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் தேடுகிற 3வது நபர். ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க. 3வது நபர், கர்த்தர் தேடுகிற 3வது நபர். நீங்களே சொல்லிருப்பீங்க, சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னது? எனக்கு அப்ப செவி கொடுக்கிற நபர்களை தேடுகிறார். கர்த்தர் பேசுவதற்கு, ஆண்டவர் பேசுகிற குரலுக்கு செவி கொடுக்கிற நபர்கள். செவி கொடுக்கிற நபர்கள்னா கேட்கிறது இல்ல. ஆமா, நீங்க நாங்க நல்லா தானே செவி கொடுத்துட்டு இருக்கிறோம் பாஸ்டர், நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். பால் கிருபாரானா அப்படி சூப்பரா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில பேர் ஆவலா கேட்கிறாங்க, வாய்க்குல ஈ போற கூட தெரியாம ஆன்னு கேட்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், ஆமென் சொல்லுவோம். ஆனா இதை சொல்லல வசனம், இதை சொல்லல. எனக்கு செவி கொடுக்கிறவன காதல கேட்கிற மட்டும் இல்ல, கீழ்ப்படிவது. ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிவது. சொல்லுங்க, கீழ்ப்படிவது. அடே, இந்த தண்ணி அந்த இதுல ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சிட்டு வாடான்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு காது கேட்குதா கேட்கலையா? கேட்குது. அப்ப இந்த 4 பேரு காது கேட்டுருச்சு. இதுல எவன் எந்திரிச்சு போய் வாட்டர் கேன் எடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வரானோ அவனுக்கு பேரு தான் செவி கொடுக்கிறவன். அல்லேலூயா. நம்ம வீட்டுல யாரு அப்படி இருக்கிறா? நம்ம வீட்டுல யாராவது இருக்கிறாளா? செவி கொடுக்கிற ஆள் இருக்காளா?
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கத்தில் கேளுங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் கூட இல்லையா செவி கொடுக்கறதுக்கு? சரி, அவங்க எல்லாருக்கும் காது இருக்கா இல்லையா? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். செவி கொடுக்கிறது என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. தகப்பன் சொன்னார், நீங்கள் இங்கே போப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொன்ன, போறேன்னு சொன்னா. இன்னொருத்தர் என்ன சொன்ன, போக மாட்டேன்னு சொன்னா. ஒருத்தர் போறேன்னு சொன்னவன் என்ன செஞ்சா, போகல. போக மாட்டேன்னு சொன்னவன் என்ன செஞ்சா? இது 2 வேளை யார் செவி கொடுத்தா? போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் வேலையை செஞ்சு முடிச்சா பாருங்க, அவனே செவி கொடுக்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ண போறான். நம்ம எவ்வளவு வசனம் கேட்டிருக்கோம். நம்மள மாதிரி வசனம் கேட்ட கூட்டம் யாருமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். எவ்வளவு அருமையான வாய்ப்பு நமக்கு. ஆமென். 7 நாள் ஜெபக்குள்ள உள்ள வசனம், பைபிள் ஸ்டடியில் வசனம், ஞாயிற்றுக்கிழமை வசனம். ஆமென். இப்போ அதிகால ஜெபத்தில் வசனம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதவிதமான வசனங்கள். ரட்சிக்கப்பட்ட நிறைய வசனம். சரி, எதுக்கு எந்த வசனத்தை கீழ்ப்படுத்திருக்கீங்க? ஒரு 5 வசனம் சொல்லுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன், அதை மட்டும் விட்டுட்டு 5 வசனம் 5 வசனம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரைஸ் தரேன். 5 வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். ஆமா, வசனத்தையும் சொல்லணும், நீ கீழ்ப்படிஞ்ச விதத்தையும் சொல்லணும். வாங்க, ஒருத்தர் சாட்சி. கை மேல காசு. அது எவ்வளவு காசுலாம் கேட்கக்கூடாது. ஆமாம் சொல்லுவோம். அது 10 ரூபா இருக்கலாம், 20 ரூபா இருக்கலாம், 50 ரூபா இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், 500 ரூபா கூட இருக்கலாம். ஆனா 5 வசனத்தை நான் கீழ்ப்படுத்திருக்கிறேன். நீ இருத்தா இங்க கேட்போம். கத்த நல்லவ ஆவுன்னா பாசிரமம் உங்களுக்காக வந்துடா. வழக்காடு இருக்கு. நீ பாடி மகிழ்கிறாய். கத்தர் நல்லவர். கத்தர் ஸ்தோத்திரம். எல்லா நேரம் பாடி மகிழ்றியா? சங்கீதம் 34:1 என்ன சொல்லுது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த காலத்திலும். இப்படி பாடி மகிழ்ந்தா சூப்பர். ஆமென். இரவானாலும் பகலானாலும், துன்பமானாலும் இன்பமானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், என்னை பத்தி நல்லது பேசினாலும் கெட்ட பொல்லாப்பு பேசினாலும், இல்லாத பொல்லாத சொன்னாலும், சோத்திரம் வருதா? சோத்திரம் வருதா? வாழ்ந்திருக்கிறீங்க, செவி கொடுத்திருக்கீங்க. வேற ஒருத்தர் சொல்லுங்க. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதை தவிர மற்ற வசனம் எப்படி எப்படியா நீங்க பரிசை தட்டலாம் நினைக்கிறேன், அது முடியாது. நாலு நாள் அதுல சேர்த்துக்கப்படாது. 7 நாள் கீழ்ப்படியணும். ஆமே பாருங்க. ரசிக்க சத்தியா ரசிப்படி எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். சசி ரசிப்படி எத்தனை வருஷம் ஆச்சு? நீனும் 14 தானா? ரைட். 14 வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360. 14 × 360 எத்தனை? கால்குலேட்டர். 14 × 360 எத்தனை? போட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க. ஐயாயிரத்தி 5110 நாட்கள். இந்த 5110 நாட்கள்ல 5 வசனம் நம்மளால டக்குன்னு சொல்ல முடியல. 4000மா? சரி, ஏதோ அதுவே குளறுபடியா இருக்கு.
5114 நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சத்தியை ஏற்றுக்கொண்டு 5114 5114 5 வசனம் 5ஆம் சொல்லு இல்லையே, செவி கொடுக்கலையே. ஆமா, நினத்தையும் கொழுப்பையும் தின்னா சொந்த பந்தத்தை விட்டு வந்திருக்கியா? சரி, ஒரு வசனம் கையை தட்டுங்கப்பா. அதை யோசிச்சு பார்த்து, ஆபிரகாம் மாதிரி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பையும் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு நரசம்மா வந்தாங்க. சரி, வாழ்த்துக்கள். ஒரு வசனம், மீதி 4 வசனம். 4 வசனம் கவனிங்க. இவ்வளவு நேரம் பிடிக்கலாமா? கடகடன்னு எந்திரிச்சு 5 வசனத்தை, இந்த வசனம் இப்படி இருக்கு, இதுக்கு நான் அவரை கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், இந்த வசனம் இப்படி இருக்கு, இது கீழ்ப்படிஞ்சு சொல்ல முடியலையே, சொல்ல முடியலையே. அதனாலதான் ஆண்டவர் அவருக்கு செவி கொடுக்கிற ஆட்களை தேடுகிறார். அல்லேலூயா. 90 வயசுல ஒரு ஐயா இந்த இந்த லண்டியனை பற்ற வச்சுட்டு சாக போற காலத்துல பைபிளை தேடிக்கிட்டு இருந்தாராம். ஆமே. அப்ப அசிஸ்டன்ட், அவர் பாஸ்டர், உடல் ஊழியர், ஐயா என்ன வசனம் உங்களுக்கு வேணும், நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நினைச்சேன் எடுத்து தரேன், எது கஷ்டப்படுறிய டக்குன்னு சொல்லுங்க. அந்த காலத்து இந்த காலத்துல செல்ல இது இருக்கு, அந்த காலத்துல தான் இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யறேன். அவர் சொன்ன பதில், எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்று தேடிக்கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. முடிட்டீங்களா? இப்ப பைபிளை திறங்க. திறந்துட்டீங்களா? திறமா ஜோவி, திறந்துங்களா? அதுல இருக்கிற ஏதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கான்னு பாருங்க. நான் அடிச்சு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன், நிச்சயமா கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லுவோம். நீங்க எந்த பக்கம் கண்ணை மூடி திறந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்க வசனத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? புரியல? கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? கர்த்தர் நல்லவர். ஆனால் 90 வயசுல அவர் தேடினாராம், நான் எதுக்கு செவி கொடுக்காம இருக்கிறேன், எதுக்கு கீழ்ப்படியாம இருக்கேன், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ வேண்டும். ரெடியா? இப்படி ஒரு ஆளை தேடுறார். அப்படி மட்டும் நீங்க எடுத்துட்டு வச்சுங்க, உங்க குடும்பம் டாப்ல இருக்கும். டிப் டாப்னு வாங்குறோம்ல, அது மாதிரி டாப்ல இருக்கும் உங்க குடும்பம். ஆமான்னு சொல்லுவோம். பக்கத்தில் சொல்லுவோம், உங்க குடும்பம் டாப்ல இருக்கணுமா? அப்ப என்ன செய்யணும்? தேவனுக்கு செவி கொடுக்கிற குடும்ப தலைவனா தலைவியா பிள்ளைகளா நீங்கள் மாற வேண்டும். ஆமென். செவி கொடுக்கிறேன்னா என்னன்னா, அதுக்கு மேல அப்பீலே வைக்க கூடாது. அப்பீல் ஹைகோர்ட்ல முடியல, அதுக்கடுத்து உயர் நீதிமன்றம், அதுல முடியல, அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றம், இப்படிலாம் போகக்கூடாது. செவி கொடுத்தல்னா அதுக்கு நிபந்தனை இல்லை, அதுக்கு இதை செஞ்சாதான் இதை நான் கீழ்ப்படுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அவர் சொல்லிட்டாருங்க, அவ்வளவுதான். ஆமா, ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல நம்ம சிந்திக்கவே கூடாது. பவுல் இதைத்தான் சொல்றார், என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது மாமிசத்தின்படி நான் யோசனை பண்ணாமல், எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கிட்ட போகாமல், அரேபியா பாலைவனத்துக்கு போனேன். 3 நாள் ஆண்ட சமூகத்தில் இருந்தார். பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசினார். அதோட ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கு போவா வேணாமான்னு கேட்டாரா? கேட்டாரா? ஊழியத்துக்கு போகவா வேணாமான்னு பெட்ரோல்கிட்ட போய் கேட்டாரா? அப்போஸ்தலர் கேட்டாரா? ஏதாவது யோசனை பண்ணாரா? 9 கப்பல் அந்த காலத்துல, 7 கப்பலோ 9 கப்பலோ பவுல் குடும்பத்தில் ஓடிச்சான். அப்ப அவர் யாரு? கோடீஸ்வரர். ஆமா. ஏதாவது போய் பெர்மிஷன் கேட்டாரா? ஒன்றும் கேட்கல, ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆமா. நீங்க செய்ய முடியுமா? இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஆராதிக்கிறோம், காணிக்க நேரம் வருது, சத்தியாட்ட ஆண்டவர் பேசுறாரு, கழுத்தில் இருக்க செயின் என்ன செய்ய, கழட்டி போடு. ஆமா. காணிக்க அந்த பெட்டி இல்லை, பைய கொண்டு வராங்கல்ல, போடு, இல்லைன்னா பாஸ்டர் கொண்டு என்ன செய்ய கொடுத்துட்டு ஜெபம் மட்டும் போ அப்படின்னு பேசினா யாரு டக்குன்னு கலட்டுவா?
நீங்க என்ன நினைக்கிறியா? பாஸ்டர் ஒரு பிளானோட வந்திருக்கிறாரு. ஈக்கோ எடுக்கிறதுக்கு அவருக்கு காசு தேவைப்படுது போல, அதனால இதை செய்யற அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேடுறார். அவர் சொல்றார், அப்படியே கேட்கணும். பிலிப்பு வனாந்தரமா இருக்குமா? இப்போ வனாந்தரமா நம்ம ஊட்டி கொடைக்கானல் போ அப்படின்னு மே மாதம் ஆண்டவர் சொன்னா, அவர் சொல்லி வாய முறுக்குள்ள நம்ம பஸ்ஸில் ஏறிடுவோம். ஆமே, இது என்னங்க குடும்பம் கிளம்பிட்டிய? ஆண்டவர் நேற்று ராத்திரில நீட்டா பேசிட்டார்ல, ஊட்டிக்கு போய் சொல்லிட்டாரு. ஆமே, ஆண்டவர் காரங்காடு போ, தண்ணி இல்லாத காடு, அங்கே போயிட்டு நான் சொல்ற வீடு, அவன் சரியான முரணே கொலைகாரன் ஒருத்தன் இந்த குடிசையில் இருக்கிறான், அவனுக்கு போய் சீச்சன்னு சொல்லிட்டு வா. நீ ஒத்தாலா போவேனா உன் கணவர் நினைச்சி கூட்டிட்டு போ அப்படின்னா எத்தனை பேர் போவிய? ஒருத்தர் கை தூக்கி இருக்கியா? டீச்சர் எத்தனை பேர் போவிய? இருங்க, டீச்சர் மைண்ட் அதுக்குள்ளேயும் எங்கிட்ட போயிடுச்சு. போவீங்களா? போயிரு. இங்கே இருக்கிற காட்டில் வனவாசம் போயிடும். அல்லேலூயா. இப்படி ஒரு லைஃப் இருக்குங்க. பிலிப்பு சொல்லறதெல்லாம் போனார். ரதத்தோடு சேர்ந்துகொள், உடனே செவி கொடுத்தார். ரதம் ஓடுற ஸ்பீட்ல ஓட முடியுமான்னு கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவரே, நான் 4 பிள்ளைக்கு, ஆமா இல்லையா, பிலிப்பின் குமாரத்துக்கு 4 பேர் இருந்தாங்களா? 4 பிள்ளைய பார்த்தவன் வயசாகி போச்சு, ஓடுன்னு சொன்னா நான் நினைச்சிருது. ஓடுறது என்னதான் யோசிச்சு சொல்றிய நீங்க அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. அல்லேலூயா. சமாரியா பட்டணத்தில் பயங்கர ரிவைவல், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. செம்மையா போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஓடு அனாந்தர மார்க்கமாய். ஆண்டவரே, இப்பதான் ஜனங்கள் ரசிக்கப்பட்டிருக்கு, அற்புத அடையாளம் பயங்கரமா நடக்குது, செம்மையா இருக்குது. இப்ப நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோங்க, கூட்டம் அலை மோதுது, கட்டி கரையுது. செத்து போன ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, நான் ஜெபம் பண்ண உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி இது பயங்கரம். நீங்க ஆச்சரியப்பட்ட ஆவில் நிரப்பி, ஓ என்ன அமேசிங் சமாதவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது நான் ஓடி போயிட்டேன். ஆவியானவர் போய் சொல்லிட்டார், இல்லைன்னா ஆவியான தூக்கிட்டு போயிட்டார். ஆமா, நீங்க என்ன நினைப்பீங்க? இல்லை, இப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசுறாரு, நீ புறப்பட்டு சிங்கமணி போ. என்ன ரிவைவல் ஆண்டவரே, இப்போ நான் போனேன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் கேள்வியே இல்லை. சிங்கமணி போ. எப்படி போகிறது? டவுன் பஸ்ஸில் ஏறி போயிரு, கார் எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமே, டவுன் பஸ்ஸா? ரெனால்ட் டிரைவர் இருக்கும்போது என்ன டவுன் பஸ் அப்படின்னு சிந்தை நினைச்சக்கூடாது. சொல்லுங்க, வாய திறந்து வரக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு சாதாரணமான காரியமா. அங்கே மந்திரி ரட்சிக்குள் நடத்திட்டாரு, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? விசிட்டிங் கார்டில் இருந்து காணிக்க பின்னாலே போய் அங்கே மந்திரி அந்த நாட்டுக்கு போய் மந்திரி வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு பவரை வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஏன்னா பவர் வெளிப்பட்டிருக்கு, பவரா இருக்கட்டும். ஒரு ஊழியர் சொன்னாரு, இப்படி கவர் கொடுத்தேன், பாஸ்டர் கவர் பவரா இருக்கா? இருக்கு. வெரி குட். அதை கேட்டுட்டு தான் வாங்கிட்டே போனாரு. அல்லேலூயா. ஐயா போன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் வீட்டில் வந்து பார்த்தேன், பவரா இருக்கு. சரி, ரைட். பவரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த 500 ரூபாய் நோட்டை தசமா கொடுக்கும்போது எவ்வளவுன்னு என்னமே சொல்லிடுவோம். அந்த வெயிட்ல 5000 இருக்கா, 2000 இருக்கா, 10,000 இருக்கா, 3000 இருக்கான்னு என்னமே சொல்லிடலாம். அவ்வளவு சர்வீஸ்ல. அல்லேலூயா. வராமே செய்வீங்களா? ஆண்டவர் செவி கொடுப்பீங்களா? ஏன் நம்ம குடும்பம் தரித்திரமா இருக்கு, வறுமையா இருக்கு, வேதனையா இருக்கு, கண்ணீரா இருக்கு? செவி கொடுக்கிறதில் ரொம்ப சிக்கல் இருக்கு. சங்கீதத்தில் 84 சங்கீதம் நினைக்கிறேன், அங்கே ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கு. என்ன அருமையானது! என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆமா, அந்த வசனம் படிங்க.
84 இந்த சைடு இருக்கு பாருங்க. நான் சீக்கிரத்தில் ஒரு எதிராளிகளை தாழ்த்தி 81 நம்முடைய எதிராளிகளை ஏன் அவர் இன்னும் நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம செவி கொடுக்கறது சிக்கல் இருக்குது. அதனால இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், நான் செவி கொடுக்க போறேன். ஓகே, இதுவரை அவங்களுக்கு புரிஞ்சா? முதல் பாயிண்ட் சொல்லுங்க. தேவன் தேடும் 7 நபர்கள். முதல் நபர் தேவனோடு தொடர்புள்ள ஒரு நபர். ஓகே. இரண்டாவது நபர் தெய்வ பயமுள்ள ஒரு நபர், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நபர். மூணாவது நபர் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு நபர். ஒரு நபர் தான், 10 நபர் கூட தேவையில்லை. உங்க வீட்டில் 15 பேர் இருக்கலாம், அதுல ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்தா அந்த வீடை காப்பாத்திடலாம். ஒரே ஒரு ஆளை. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்கள். எப்படி போட்டிருக்க? எப்படி போட்டிருக்கு? நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. நீங்க ஒருத்தர் மாத்திரம் தேவனோட தொடர்பு இருந்தா, தேவனுக்கு பயந்து இருந்தா, தேவனுக்கு செவி கொடுத்தா உங்க குடும்பம் முழுவதும் காப்பாற்றலாம். ஆமென். எசேக்கியா ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டாரு, முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுருச்சுல. அல்லேலூயா. சின்ன வயதுல 13-14 வயசுல எசேக்கியா மட்டும்தான் இயேசு ஏற்றுக்கொண்டாரு. ஒவ்வொரு ஆளா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தாய் தப்ப முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்துல ஊழியத்தில் இருக்கிறாங்க. புரிஞ்சா புரியலையா? நாலாவது பாயிண்ட், நாலாவது நபர் யார்? யார் அந்த நபர்? நம்ம இமானுவேல் பாஸ்டர் சொல்ற மாதிரி, யார் அந்த நபர்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லவரா? அந்த நபரை பார்த்துருவோமா? வேகமா பார்த்துருவோம். இன்னைக்கு இந்த 7 காரியத்தை நம்ம டக்கு முடிச்சிடுவோம். நம்ம பைபிள் சொல்லுது, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், நியாயாதிபதிகள் இருக்கு, 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் இருக்குது. ஆமென். மனோவாவின் மனைவி. அல்லேலூயா. அந்த 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோவா மனைவிட்ட ஆண்டவர் பேசிட்டார். நான் ஒரு குழந்தைய நினைச்ச போறேன், தரப்போறேன், இப்படி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டார். பேசின உடனே இந்த அம்மா வந்து பாரு இங்க வாயா, அப்பவே சொன்னேன் ஒழுங்கா செவமனு அப்படின்னு. நீ ஜெபிக்கிறதே இல்லை, பைபிள் வாசிக்கிறதும் இல்லை. நான் வயக்காட்டில் இருக்கும்போது கர்த்தர் தரிசனமானார், தூதன் தோண்டி எவ்வளவு செஞ்சிட்டார், என்கிட்ட பேசிட்டாரு, நீ கீழ்ப்படி. ஆமா அப்படின்னு அந்த அம்மா சொன்னுச்சா? என்ன சொன்னுச்சு? இப்ப ஆண்டவர் குடும்பத்தில் யாரை தரார்னா, புத்தியுள்ள ஒரு நபரை, ஞானமுள்ள ஒரு நபரை தேடுகிறார். அந்த அம்மா அப்படி சொல்லல, ஆண்டவர் பேசிட்டாரு நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லல. ரொம்ப கரெக்டா தெய்வீக ஞானத்தோடு வீட்டுக்காரரை அதில் இணைத்து, நீங்களும் வாங்க, அவர் அன்னைக்கு பார்த்த தூதனை மறுபடியும் பார்க்கிறேன். நீங்க தூதன் சொல்லிட்டா என்ன சொன்னா, இங்கே இருங்க, நான் போய் நினைச்சிறேன், என் கணவர் நினைச்சிறேன். இப்படி எங்கேயாவது சிறுகளை பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. இப்படியே இருங்க, இந்த இடத்துல இருங்க ஐயா. என் வீட்டுக்காரர் நினைச்சிறாரு, கடைக்கு டீ குடிக்க போயிருக்காரு, இல்லை வேற இடத்துக்கு போயிருக்காரு, இல்லை வீட்டில் இருக்காரு, நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு எந்த ஒரு அம்மாவாவது சொல்லியிருக்கிறாங்களா? என் பாஷா தூதன் வந்தா தானே சொல்ல முடியும். லவ்வ தூதனை பார்க்கல ஒன்றும் இல்லை தரிசனி, தூதன் வந்தா தானே நம்ம சொல்ல முடியும். இருங்க, எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, நான் இந்த பிரேயருக்கு வாலிபர் மீட்டிங்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வந்தேன், நீங்கள் வருவீன்னு நான் எதிர்பார்க்கவே. லோகேஸ்வர மாதிரி ஐயா, நீங்கள் மட்டும் முன்னாலே வர்றேன்னு தெரிஞ்சிருந்தா
நான் வந்திருக்கவே மாட்டேயா அப்படி சொல்ல பாரு. நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லாம இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். யாராவது இந்த யோசனை வந்திருக்கா? ஞானமுள்ள ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்துல இருக்கிற அத்தனையுமே லூசா இருந்தா யார வச்சு எல்லாம் செய்ய முடியும்? ஒருத்தராவது விவரமா இருக்கணுமா வேணாமா? யோவனே, நீங்க பார்க்கிற பார்வையே பயங்கரமா. ஆனா அண்ணன் விவரமா. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. ஒருத்தராவது விவரமா இருக்கணும். ஒருத்தர் செலவாளியா இருந்தா ஒருத்தர் சிக்கனமா இருக்கணும். ஒருத்தர் ஞானம் இல்லைன்னா ஒருத்தருக்காவது என்ன செய்யணும்? கணவனுக்கு இருக்கணும், இல்ல மனைவிக்காவது இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் தூங்கு மூஞ்சியா இருந்தா ஒருத்தர் ஆக்டிவாவது என்ன செய்யணும்? உற்சாகமா இருக்கணும். ரெண்டுமே மட்டையா இருக்கு, ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா சில வீட்டுல ஒண்ணு நல்லா இருக்கு. ஆமென். என்னங்க ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, 2 கிட்னி, ஒண்ணு நல்லா வேலை செய்யுதுங்க, ஒண்ணு போச்சு அவுட்டு. அப்ப என்னையா செய்ய? ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துடலாம். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அல்லேலூயா. 2 கண்ணுல ஒண்ணு பார்வையே தெரியல, ஒண்ணு நல்லா தெரியுதா? தெரியுது. பாருங்க, அவங்களே 2 வச்சுக்காரு பாருங்க. ஒண்ணு போனாலும் ஒண்ணு என்ன செய்யுது? வேலை செய்யுது. ஒரு பார்வை கம்மியா இருந்தா இந்த பார்வை என்ன செய்யுது? நீங்க கண்ணு 2 கண்ணு இருக்குல்ல, 2 நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஆப்டிகல்ஸ் இதுக்கு போயிட்டு செக் பண்ணுங்கல்ல, ஒரு கண்ணு பளிச்சுன்னு தெரியும். இந்த கண்ணை மூடிட்டு இந்த எழுத்த பாருங்க, இங்கே செக் பண்ணாவே தெரியும். இந்த கண்ணை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? வாசிக்க பார்க்கலாம். அனதா அன்னே பாச மாதிரி சபா பாப்பி பா மாப்பா தூ தூ தே தே தை தைன்னு வாசிக்க வாசிக்க. ஏன்னா அது பெரிய எழுத்து கரெக்டா தெரியும். இங்கிட்டு இருக்க செப குறிப்பு, அதை வாசிங்க. நீங்க இந்த கண்ணை லைட்டா திறந்துட்டு பாக்குறீங்க, நல்லா முடிகிறதா? சரி, இப்ப பாருங்க, இந்த கண்ணை முடிக்கிறங்க, மூடிட்டு அந்த கல்ல வாசிங்க. என்ன திணறுது? என்ன நல்ல கவனிங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கான். ஒரு கண்ணு பவரா தெரிஞ்சிருக்கான், ஒரு கண்ணு கொஞ்சம் டம்மியா இருக்கும். பாத்தீங்களா? ஆண்டவரே 2 ஏன் வச்சான்னா, ஒன்னு வீக்காக இருக்கும் போது இன்னொன்னு செயல்படட்டும், ஒன்னு போனாலும் இன்னொன்னு நினைச்சிட்டு. அப்ப இது சரீரத்தில் இப்படி வச்சிருக்கும் போது குடும்பத்தில் ஒன்னு இப்படித்தான் வச்சிருப்பார், ஒன்னு ஆக்டிவா வச்சிருப்பாரு, ஒன்னு மட்டையா வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த மட்டையும் நமக்கு தேவைப்படும் கிரிக்கெட் விளையாட. உங்க குடும்பம் போரடிக்காம போறதுக்கு அந்த மட்டை நமக்கு வேணும். கத்த நல்லவர், நல்லவரா நல்லவர் இல்லையா? இப்ப கிருபாரன்னா ஆக்டிவா இருக்கணும் விரும்பாரு. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், சின்ன சின்ன வேலையை முடிக்கணும், அப்படி பம்பரமா சொல்லணும்னா நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. காலையில அதுக்கு மேல பேச முடியாது, எல்லாம் லைவ் அங்கே போயிட்டு இருக்கு. கத்த நல்லவர், நல்லவரா நல்லவர் இல்லையா? அப்ப கவனிங்க, ஞானமுள்ள ஒரு நபரை தேடுகிறார். அல்லேலூயா. அவசரப்படாத நிதானமாய் செயல்படுகிற ஒரு புத்தி நமக்கு வேண்டும். அபிகாயில் விடிகிற வரை நாபால்கிட்ட எந்த விஷயமே சொல்லலையாம். தாவீது இதுல இருந்து வேலைக்காரன் சொல்லிட்டான், அம்மா இன்னைக்கு நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். தாவீதுல இருந்து ஆட்கள் வந்தாங்க, அவங்க வீட்டுக்கார்ட்ட இந்த விருந்தில் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் உங்க வீட்டுக்காரர் சரியான முரடை திட்டி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு பொல்லாப்பு நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டே மேட்ரு அந்த அம்மா கொண்டு போயிட்டாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்லயும் அம்மா கிட்ட தான் மேட்ரு போற மாதிரி இருக்கு, ஐயாட்ட போற மாதிரி இல்ல. அம்மா கிட்ட போய் தான் இங்க போற மாதிரி இருந்துச்சு. இருக்கட்டும். அந்த அம்மா நைட்டே கட்டிச்சோத்த அவுத்துச்சா நைட்டோட நைட்டா கட்டிச்சோத்த அவுத்துச்சா? இல்ல. ஞானம் விடிய காலம் வரை அந்த அம்மா அமைதியா இருந்தது. அப்புறமும் அந்த அம்மா ஒரு டிசிஷன் எடுத்துச்சு,
ஏன்னா இவர் கழிப்பில் இருக்கிறார், குட்டி நல்ல மமதையில் இருக்காரு. இவட இப்போ எதுவுமே நடக்காது, காரியம் ஒன்றுமே செய்ய முடியாது. நேராக போய் அதுக்கடுத்து நடந்ததெல்லாம் தெரியும். தாவீதுகிட்ட பேசி அவர் கோபத்தை ஆற்றி அவரை திரும்பி போக வச்சிருச்சு. இதெல்லாம் வச்சுட்டு வந்து தான் சொல்லுது இந்த மாதிரி காரியமெல்லாம் நடந்துச்சுன்னு. ஆமாம். அப்புறம் அந்த ஐயாவுக்கு என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் இருதயத்தை வாதித்ததினால் 10 நாள் நினைச்சாரு, செத்தே போய்விட்டார். அல்லேலூயா. ஞானமுள்ள ஒரு ஸ்திரியா நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு. குடும்பத்தில் ஆண்டவர் தேடுகிற 4வது நபர் ஞானம், புத்தி, அறிவு. இந்த 3 சுட்டுப்பட்டாலும் எனக்கு வராதுன்னு சொல்றீங்களா? ஞானம், புத்தி, அறிவு. அல்லேலூயா. அறிவு என்றால் என்ன? இது டம்ளர் அப்படின்னு சொல்றது அறிவு. ஆமா. ஞானம் என்றால் என்ன? இந்த டம்ளருக்குள்ள தண்ணியும் ஊத்தலாம், சாராயத்தையும் ஊத்தலாம், டீ காபி ஊத்தலாம், ஜூஸ் ஊத்தலாம், விஷத்தை எரிச்சலாம் ஊத்தலாம். அல்லேலூயா. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை எப்ப எப்ப பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஞானம். ஆமே. எதை எதை எப்ப பயன்படுத்தணும், அத விஸ்டம். நமக்கு விஸ்டம் வேணும். அபிகாயிலுக்கு மாதிரி உங்களுக்கு விஸ்டம் இருந்தா ஆண்டவர் உங்க குடும்பத்தை சூப்பராக மாத்திடுவார். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற 3 காரியத்தை வேகமா சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? 4 பாயிண்ட் மனப்பாடம் மாட்டாங்கன்னு சொல்லுங்க பார்க்காம. தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். தெய்வ பயமுள்ள குடும்ப தலைவனோ தலைவியோ யாராவது ஒருத்தர் கர்த்தர் தேடுகிறார். செவி கொடுக்கிற, தேவனுக்கு செவி கொடுக்கிற நபரை தேடுகிறார். ஞானமுள்ள, புத்தியுள்ள, அறிவுள்ள ஒரு நபரை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. 5வது விஷயம். ஆமென். லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். 5வது காரியம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வாஞ்சையுள்ள ஒரு நபரையாவது குடும்பத்தில் தேர்ற. தேவனுக்கு அடுத்த காரியம்னா என்ன? ஜெபம் பண்ணுவது, வேதத்தை வாசிப்பது, சொல்லுங்க அடுத்து, ஊழியம் செய்வது. அவ்வளவுதானே தேவனுக்கு அடுத்த காரியம். பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்னதென்று நீங்கள் அறியீர்களா? அப்ப மொத்தத்தில் தம்பி கொட்டாய் விடாம இங்க கவனி. ஆவிக்குரிய காரியங்களில் வாஞ்சையுள்ள ஒரு நபரை நம்ம குடும்பத்தில் தேர்றார். வாஞ்சியுள்ள நபர், ஆசையுள்ள நபர். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல ஆசை, பைபிள் படிக்கிறதுல ஆசை, பரிசுத்தமாகிறதுல ஆசை, சபைக்கு போறதுல. அதனாலதான் இப்படிப்பட்ட நபர்கள் தீர்க்க ஆயுசா இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை தூண்டி விடுற தூண்டுகோல். அல்லேலூயா. என்ன இவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எந்திரிங்க, ஜெபம் பண்ணணும், எந்திரிங்க, இப்படி ஒரு தூண்டுகோல். ஆமே. என்ன இப்படி அலப்பறம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு, தெய்வத்துக்கு பயப்படணும், இது ஒரு தூண்டுகோல். முடியெல்லாம் நினைச்சு இப்படி வெட்டக்கூடாது, இப்படி வெட்டணும், இது ஒரு தூண்டுகோல். அல்லேலூயா. ட்ரெஸ் என்ன இப்படி இருக்கு, சட்டை கீழே எடுத்து விடுங்க, இது ஒரு தூண்டுகோல். ஒரு ஆமான்னு சொல்லுங்க. ஆனா நிறைய பேருக்கு இப்படி பேசுறது யாருக்குமே நிச்சயாது, பிடிக்காது. அல்லேலூயா. யாருக்கு பிடிக்காதுன்னா பைபிள் சொல்லுது, கெட்டு போகிறவர்களுக்கு பிடிக்காது, ரட்சிக்கப்படுற நமக்கு அது தேவபலன். உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ உங்க குடும்பத்தில் தூண்டுகோல் வேணுமா வேணாமா? இந்த நை 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 நைன்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கலன்னு நமக்கு வரும். எப்போ பார்த்தாலும் நை நை. எங்க வீட்டில் இருக்கு, அம்மா சொல்லுவோம். அல்லேலூயா.
காலையில் எழுமனது முதல் நைட்டு படுக்கிறவர். ஆமா, என்ன அப்படி செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கியா? செல்ல க்ளோஸ் பண்ணி பையில படிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ வாடா. என்ன நீ ஜெபம் பண்ணல? ஜெபம் பண்ணாதான் உன் முகமே பிரகாசமா இருக்கு. ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. டேய் நீ வா, என்ன முடிய போய் மத சைக்கிள முடிய வெட்டிட்டு வா. அல்லேலூயா. அவைகள் கடுப்பாயிருது. எப்ப போன்ல என்ன இவ்வளவு நேரம் பேசுனேன்? யார்கிட்ட பேசுனேன்? அம்மா சும்மா இருக்குமா? அங்கே நான் பேசுனேன். எங்க சொல்லு சொல்லு. அப்பதான் நான் நினைக்கிறது, இந்த ஆளு தீர்க்காயுசோடு இருக்கணும், அப்பத்தான் நாங்க 4 பேர் உருப்படுவோம். உண்மையை சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம சூப்பரா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம வீட்டில் இருந்தா நீங்க பாக்கியவாதிகள். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னமோ நாங்கள் என்னமோ பயில் படிக்காத மாதிரியும் இவ்வளோ சூப்பராக படிக்கிற மாதிரி பொழுதனுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வரும். அல்லேலூயா. ஆனால் இப்படி ஒரு தூண்டுகோல் ஆள் வேணும். ஏய் சுடிதாரில் ஒழுங்கா போறடி, ஒழுங்கா போட்டு போ. என்ன முடிய என்ன ஃப்ரீயாக விட்டுட்டு போற? என்ன ஒழுங்கா தலையை நல்லா அணிச்சது பின்னி போடு, இல்லைன்னா பின்னி. அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆள் வேணும்னு ஒரு ஜெபம் பண்ணும். உங்க வீட்டில் ஆள் இருக்கா? அதுக்கு பஞ்சமே இல்லை அப்படி சொல்லிடா. ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறது நல்லது. நல்லது இல்லையா? எங்க அப்பா ஒரு தடவை 9வது நான் 3 தடவை பெயில் கஜினி முகமது மாதிரி முதல் தடவை வந்து போனேன். ஏபிசிடினா அங்கே ஏபிசிடி அது எங்கே இருக்கு அப்படின்னு அப்பதான் ஏபிசிடி இருக்கிறதே தெரியுது. முத்தூர்ல 8வது வரை ஏபிசிடியே தெரியாது. ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். 9வதுல ஏபிசினா தெரியாது. அப்போ அது ஃபெயில். அதுக்கடுத்து 9வது ஃபெயில். அப்புறம் நமக்கு எவ்வளவு தடவை ஒரே கிளாஸில் எத்தனை தடவை இருக்குது? நமக்கு ஒரு தன்மானம் வேணும். நான் ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு பையனும் ஒரு பிளான் பண்ணான். இப்படியே கொல்லங்குடியிலேருந்து பஸ் ஏறி மெட்ராஸ் போயிடுவோம். எங்கே போகிறோம் என்ன போகிற தெரியாது, ஆனால் மெட்ராஸ் போயிடுவோன்னு நினச்சி பேசிட்டு இருந்தான். இந்த தூது எங்கள் அப்பாவுக்கு இப்படியே போயிடுச்சு. உன் பையன் கம்யூனிட்டு மெட்ராஸ் போக பார்க்குறேன், ஆளை பிளான் பண்ணியிருக்காருன்னு போயிடுச்சு. அவர் வந்தார், துறை இங்கே வானார். போனேன். அவர் வரும்போதே ரொம்ப ப்ரீ பிளானோடு வந்துட்டார். ஆமே, வேற எந்த கம்பு ஒடிச்சாலும் ஒடிஞ்சு போயிடும்னு புளியங்கம்புல ஒன்று வெட்டிட்டு வந்திருக்கார். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றேன். அங்க இருந்து அடிச்சா உச்சாலம் போயிட்டேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அடி தர இழுத்து கொண்டாந்து எங்க கிளாஸ்ல ஸ்கூல்ல கொண்டாந்து கிளாஸ்ல வச்சுட்டு போயிட்டார். என் நிலைமை பார்த்து எங்க சாரு, தம்பி நான்லாம் உங்க அப்பாட்ட சொல்லல தம்பி, அவரு அன்னைக்கு அடிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கு. அல்லேலூயா. அதோட 9 பாஸ் பண்ணேன், 10 பாஸ் பண்ணேன், டிப்ளமா படிக்க போனேன், அதோட ரசிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை. ஆமென் சொல்லுவோம். அன்னைக்கு மட்டும் அவர் அடிக்கலைன்னா என் நிலைமை தடம் புரண்டு இருக்கும், தடம் மாறி போயிருக்கும். ஆமாம். இன்னைக்கு அங்கே அப்பா சேர்த்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த நன்மையான காரியம் இன்னைக்கு பேசுகிறோமா இல்லையா? அப்போ என்னை போட்டு எங்கள் அம்மா அடிக்குது திட்டுதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இன்னைக்கு திட்டுறதா அடிக்கிறதா பெஸ்ட்டு நன்மைக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. யாரு சொல்லு? பக்கத்தில் கைப்பிடிச்சு. அம்மா திட்டுறது பெஸ்ட்டு. என்னல சத்தமா சொல்ல இருக்க? சத்தமா சொல்லு. அல்லேலூயா. என்ன எப்போ பார்த்தாலும் திட்டுறிய, என்ன எப்போ பார்த்தாலும் வையிறிய அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு கண்டிக்கிறது எதிர்காலத்தில் செம்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நீ வந்து இந்த பெரிய கையெழுத்து போடிய அதிகாரியா இருந்து அந்த இடத்த கொண்டு போறதுக்கு தான் இன்னைக்கு திட்டு. இப்போ திட்டு இல்லைன்னா நீ அதிகாரியா போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா திட்டுவோமா வேணாமா? பெர்மிஷன் கொடுத்துருச்சு. அல்லேலூயா. இங்கே பாரு 4 பேரும், டேய் சிறுதரு, ஜாயி, சொல்ற செர்சன், ஜோயல், அம்மா திட்டுறது நல்லதா கெட்டதா?
டே அவன் வாயை திறக்கலடா, காத்தாக்கம்மா வாயை திறக்கல பாருங்க. சொல்லுப்பா, திட்டுறது அழகாக கேட்டதா? ஒருத்தன் தான் சத்தம் தர நீ சொல்லி சொல்லி சொல்றது. கசு அம்மா திட்டுறது நல்லதா கேட்டதா? அப்பதான் நீ சூப்பரா வர முடியும். அடி இழுத்து விட இழுத்து 10 வயசுக்குள்ள உரிச்சிடணும். அதுக்கு மேலாம் அடிக்க முடியாது. அப்புறம் கம்ப பிடிச்சிருங்க பிள்ளைய. எந்த பீலா இதுக்கு மேல அடிச்சா கம்ப பிடிச்சிடும். என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டுறான். இந்த என்ன அடிக்கிறேன்னு கேட்காத வயசு இருக்குது. அந்த வயசுல ஒடிச்சு நொறுக்கி நம்ம சொல்றதை கேட்கிற மாதிரி வச்சிடும். ராமன் சொல்லுங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு எப்படிதான் நம்மளை பார்த்தா தெரியும்? அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும்னா, இந்த வருவாரு எங்க வீட்டில் ஒரு பேய் இருக்கு பாருங்க, இது தாயே கிடையாது, இது ஒரு பேய். ஆத்தை அன்பே பார்க்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சு நச்சுன்னு அறைய விடுறதும் அடிக்கிறதும் பிடிக்கிறதுமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். அப்படிதான் தெரியும். ஆனா எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ரெடி? 14 வயசு அடிக்கலாம். நான் வேணான்னு சொல்லு, நல்லா அடிக்க, நான் தடுக்கல. ஆமென் சொல்லுவோம். உங்க பிள்ளை அடிக்கிற கையை அப்படி பிடிக்கிற அல்லது குச்சியை பிடிச்சி நிற்கிற அந்த வயசுன்னு ஒன்று இருக்கு. 14 வயசு டீச்சர் சொல்றாங்க, இது 10 வயசுல கையை நீட்டி பிடிக்குதுங்க. ஆமென். அப்ப பிடிச்சிருச்சுன்னா நீங்க அடி நிப்பாட்டிடணும். அதுக்கு மேல நமக்கு மரியாதை இல்லை. அது வேற இருக்க. இங்க பாருங்க, அது நான் சொல்ல புரியுதா புரியலையா? புரியுதா? அம்மா அடிச்சா ஏத்துக்கிறியா ஏத்துக்கிற மாட்டியா? நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்கு விவரம் தெரிஞ்சு அம்மா அடித்தா நல்லது. சாரு 14-15 வயசு கல்யாணம் பண்ணி போறவரே அடிப்போம். ஓ அப்படி போடும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கார வந்த உடனே தான் அடிக்க மாட்டான். எங்க அண்ணன் இருக்காங்களா பாலிய பசங்க, எங்க அத்தாச்சி பாலிய பசங்க இல்லத்துக்கிட்டு விட்டுருவாங்க. கல்யாணம் வந்த புதுசுல எனக்கு விட்டா போற அற. அல்லேலூயா. அதுவும் மறக்க முடியாது. ஏன் பஸ் யார்கிட்ட தான் நீங்க அறவாக வருது? என் அல்லவே அழகுல ஒருத்தர் இருக்க, சின்ன பிள்ளை, நல்ல கொழுகொழு இருப்பேன். அவனை தூக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஓட்டு பக்கத்தில் ஓட்டு மேலே வச்சேன், குடுகுடுன்னு மேலே ஏறி போயிட்டேன். தவண்டு மேலே ஏறிட்டான். வாடா வாடா. அன்னைக்கு தான் எனக்கு சாத்து. அப்புறம் எப்படியே கெஞ்சி கதறி வந்திருப்பா வந்திருப்பா வந்திருப்பான்னு கீழே விழாம தூக்கிட்டான். அவன் சொல்லுவான். அன்னைக்கு சரியான சாத்து. அல்லேலூயா. இந்த மாதிரி வேலை சரி ரைட். அந்த சாத்தெல்லாம் நல்லது. ஆமென். இது வரைக்கும் புரிஞ்சா முடிப்போமா? 5 பாயிண்ட் பார்த்துருக்கோமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வாஞ்சை உள்ளவர்கள். 6வது 7வது நான் ஒரு ஏதோ வசனத்தை மட்டும் சொல்லி தலைப்பை சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். 6வது ஆண்டவர் குடும்பத்தில் தேடுகிற 6வது நபர் விண்ணப்பம் பண்ணுகிறவன். சொல்லுங்க, விண்ணப்பம். ஏசாயா 59:16 சொல்லுது, ஒருவர் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லை என்று ஆச்சரியப்பட்டா இருக்கா? அப்ப குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ற ஒரு ஆள் வேணும். மரியாள் என் சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான்னு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண ஒருத்தரை சொல்லிவிட்டாங்க. அதுதான் விண்ணப்பம். விண்ணப்பம் பண்ணுகிற ஆள் தேவை. உங்க பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணணும், கணவருக்காக விண்ணப்பம் பண்ணணும், மாமியாவுக்காக நிச்சயம் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு நபரை கத்த தேடுகிறார். கடைசியில 7 ஆதியாகமம் 44:32 உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை கத்த தேடுகிறார். ஆதியாகமம் 44:32 இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்தை கொண்டு வராவிட்டால் நான் என்னால் உமக்கு முன்பாக குற்றவாளி
உத்தரவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவ்வளவுதான் முடிச்சு. இந்த மேட்டர் தெரியும். பெஞ்சமின நான் ரூபன் கேட்டேன், என்ன நம்பி கொடுங்க அப்படின்னு. உன்னால நம்ப முடியாது. யூதா கேட்டார், நான் உத்தரவாதம் பண்றேன், என்னை நம்பித்தாங்க. அப்போ உங்களை நம்பி குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கணவரை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேரம்பேத்தியை கொடுத்திருக்கிறார். நீங்க உத்தரவாதம் பண்ணணும். உத்தரவாதம் பண்ற ஒரு நபரை கர்த்தர் தேடுகிறார். யாக்கோபு குடும்பத்துல 12 பேர் இருந்தாலும், 11 யோசேப்பு தள்ளி 11 பேர் இருந்தாலும், அங்க ஒருத்தன் தான் உத்தரவாதியா இருந்தான். அது யாரு? யூதா. கண்களை மூடி நாம் சோமனுவோம். தேவன் விரும்புகிற குடும்பத்தில் ஆண்டவர் தேடுகிற 7 நபர்கள். முதல் நபர் அவரோடு தொடர்புள்ள ஒரு நபரை தேடுகிறார். இரண்டாவது தெய்வ பயமுள்ள ஒரு நபரை தேடுகிறார். மூணாவது செவி கொடுக்கிற, தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு நபரை தேடுகிறார். நாலாவது ஞானமுள்ள புத்தியுள்ள ஒரு மனுஷியை தேடுகிறார். அடுத்து தேவனிடத்தில் தேவனுக்கு அளித்தவைகளில் வாஞ்சையுள்ள ஒரு நபரை தேடுகிறார். அடுத்து விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனுஷனை தேடுகிறார். அடுத்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற, உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தேடுகிறார். ஆமென். கண்களை மூடி நாம ஜெபமனோமா. அம்மா அடிக்கடி சொல்லும், ஆமென், அம்மாச்சி இருக்கிற வரையும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க அந்த உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கா, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீ கவலைப்படாத அம்மா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லி நிறைய ஜெபமணி சக்சஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு மனுஷி. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க இருக்க போறீங்களா? இந்த 7 நபர்களும் ஒரு ஆளா இருக்கலாம். ஒரு ஆளுக்குள்ள இந்த 7 காரியங்கள் வெளிப்படலாம். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த 7 காரியங்களும் எனக்குள்ள செயல்படுவதாக சொல்லுங்க. எனக்குள்ள செயல்படுவதாக, எனக்குள்ள செயல்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல முழுவதும் மறவாதே. அடுத்த வாரம்